இதை பார்த்த உடனே என்ன போண்டான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு முட்டைக்கோஸில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். அது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு நார்மலாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை ஓரமாக வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடல மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் மசாலா தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த முட்டைக்கோஸ் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். நிறைய தண்ணியோடு பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும், அதாவது கையில் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க போண்டா மாவு இருக்குல்ல, அதையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சு எடுக்கிறது தான். இந்த போண்டாவை எப்போவுமே பொரிக்கும் போது என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு மாவு கையில் எடுத்துகிட்டு ரொம்ப அழுத்தி இப்படி உருண்டை மாதிரி பண்ணக்கூடாது. லைட்டாக மட்டும் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வந்த உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டிதான். முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி ஆயிரும், மேலே மட்டும் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும். அதனால தான். அப்புறம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு எல்லா சைடும் வேக வச்சிடணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். கொஞ்சம் ஸ்மெல் கூட சூப்பராக வரும். அதுக்கப்புறமா இந்த போண்டாவை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். எண்ணெயிலேருந்து எடுத்தோடனே போண்டா இப்படி தான் இருக்கும், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.